CWC5 விஜய் டிவில ஏப்ரல் 2024 ஸ்டார்ட் ஆச்சு. இதுல ஆங்கரிங்கா மணிமேகலை, ரக்ஷன் 2 பேருமே இருந்தாங்க. கலந்துகிட்ட நிறைய கான்டெஸ்டன்ட்ஸ்ல பிரியங்கா தேஷ்பாண்டேவும் ஒரு கான்டெஸ்டன்டா இருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்தே பிரியங்கா தேஷ்பாண்டேக்கும் மணிமேகலைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல ஆகாது. நிறைய முட்டல், உரசல் எல்லாமே இந்த ப்ரோக்ராம்ல 2 பேருக்குமே நடந்திருக்கு. அத பத்தின நிறைய விவரங்கள் CWC ரசிகர்களுக்கே தெரிய வரும். ஆனாலும் தொடர்ந்து மணிமேகலை இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த அதீத தலையீடு பிரியங்கா தேஷ்பாண்டேவால ஆங்கரிங்க்கு எப்படி பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும்னு அவங்களோட அதீத தலையீடு ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம அவங்களும் நிறைய போராடி பார்த்து ஆர்குமெண்ட்டும் பண்ணி பார்த்து அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஒரு வீடியோ போட்டு CWCல இருந்து இனிமே நான் தொடர்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியில வந்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டே CWCல இருந்து நான் ஏன் விலகினேன் அப்படிங்கிற காரணத்தையும் ரொம்ப டீடைல்டா மணிமேகலை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோலயே அவங்க இந்த தகவலை விஜய் டிவி மேலிடத்திற்கு அவங்க தகவலை தெரிவிச்சதாகவும், ஆனா மேலிடத்துல இருந்து இவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் எதுவும் வராததுனால தொடர்ந்து CWCல பயணிக்க முடியாது. இதுல ஒரு ஆங்கரோட பங்கீடு, அவங்களுடைய தலையீடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பிரியங்காவை தான் அவங்க டைரக்டா சொல்லி இருந்திருப்பாங்க. அப்படி சொன்னதுனால விஜய் டிவியும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாததுனால CWCல இனிமே பயணிக்க முடியாது அப்படின்னு விலகி வந்துடுறாங்க. ஆனா இந்த பிரச்சனை அதோட முடியாம ஒரு பெரிய விவாதத்தையே டிஜிட்டல் நெட்வொர்க்ல கொண்டு போயிருந்திருக்கு. டிஜிட்டல் நெட்வொர்க்ல மட்டும் இல்லாம எல்லா மீடியாஸ்லயும் மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா அப்படிங்கிற ஒரு டிபேட்டே போயிட்டு இருந்தது. இந்த டிபேட்ல எல்லாருமே மணிமேகலைக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரியங்கா தேஷ்பாண்டேயோட தலையீடு, அதே மாதிரி அவங்களோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதாவும் நிறைய பப்ளிக் ரிவ்யூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில தொடர்ந்து உள்ள வந்த நிறைய ஆங்கர்ஸ் வெளியில அனுப்புனது பிரியங்காவோட டாமினேஷன் தான் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லப்படுது. இது விஜய் டிவிக்கு ரொம்ப தலைவலியா மாறிட்டு இருந்தது. எதனால அப்படிங்கிற காரணம் பாத்தீங்கன்னா, தமிழர்கள் வெர்சஸ் மராட்டியர்கள் அப்படிங்கிற அளவுக்கு இந்த விவாதம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கிறதுனால இதை உடனடியா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை குழுவை விஜய் டிவி அமைச்சது. அந்த விசாரணை குழுவுல பிரியங்கா தேஷ்பாண்டேயோட தலையீடு அதிகமா இருக்கிறது உண்மைதான் அப்படின்னும், இதுல விக்டிம் மணிமேகலை தான் அப்படின்னும் முதல்கட்ட விசாரணையோட தகவல்ல தெரிய வந்திருக்கு. இந்த தகவலும் விஜய் டிவிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதனால பிரியங்காவோட அதீத டாமினேஷனை குறைக்கணும் அப்படின்னு விஜய் டிவி பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மணிமேகலைய திருப்பி விஜய் டிவிக்கு கொண்டு வந்து இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணணும் அப்படின்னு விஜய் டிவி முயற்சி செய்யறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதனால திருப்பி விஜய் டிவிக்கு மணிமேகலை வருவாங்களா, இல்ல பிரியங்காவோட டாமினேஷன் குறையுமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பாக்கணும்.